இது உங்கள் கேகே நகர் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளை நெத்திலி வச்சு நெத்திலி 65 தான் பண்ண போகிறோம். நெத்திலி 65 நெத்திலி பொதுவாகவே நெஞ்சு சளிக்கு இதய நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நெத்திலி 65க்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நெத்திலிக்கு 1 லெமன், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லெமனை பிழிஞ்சிடலாம். இப்போ இந்த பதத்துக்கு மசாலாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ மீனில் மசாலா தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தடவி எடுத்துக்கலாம். நெத்திலி மீனில் விட்டமின் ஏ சத்து அதிகம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மீனாக இருக்கும். அது புற்றுநோய் வராமல் தடுக்கும். உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க குழம்பு வச்சு தந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி 65 மாதிரி போட்டு தந்தால் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறேன். எல்லாத்துக்கும் மசாலா தடவியாச்சு. இப்போ நெத்திலி 65 போட்டு எடுத்துடலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். மீன் நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சிடக்கூடாது. மேலே மட்டும்தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும். உள்ளக்கெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். மீன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்ததை போட்டுடலாம். டேஸ்டியான நெத்திலி 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.